Hi students, today 10th max exercise 1.1ல 6th question second point பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா first let A is equal to set x belongs to W such that x is less than 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A செட்டில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ A is equal to செட்டுக்குள்ளற x belongs to Wனா whole numbers. ஸோ whole number starting from 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இது ஹோல் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 விட கம்மியாக இருக்கணும். ஓகே, 0 1 மட்டும்தான். அப்போ ஏ செட்டில் என்ன நம்பர் இருக்கும்? 0 1 மட்டும்தான் இருக்கும். அடுத்து பி செட் பாருங்கள். பி செட்டில் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அதாவது லெஸ் தென் மட்டும் கொடுத்துருந்தா அந்த 1 சேர்க்கக்கூடாது. ஈக்குவல் டு சிம்பிளும் கொடுத்துருந்தாங்கன்னா 4 சேர்த்துக்கணும். அப்போ நடுவில் இருக்கிறது 2 3 4 மட்டும்தான். பி செட்டில் என்ன இருக்கும்? 2 3 4 அப்படின்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சி டைரெக்டாக கொடுத்துருக்காங்க ரோஸ்டர் ஃபார்மில். ஸோ 3,5 அப்படின்னு எழுதிங்க. ஓகே, இதுக்கு பேர் வந்து செட் பில்டர்ஸ் ஃபார்ம்னு பேர் இதுக்கு. இது ரோஸ்டர் ஃபார்ம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு செகண்ட் பாயிண்டில் இருக்க எல்ஹெச்எஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு இருக்குது. ஓகே, இதில் ப்ராக்கெட்ஸ்குள்ளதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் பி? பி இஸ் 2 3 4 2 3 4. பி செட்டில் இன்டர்செக்ஷன் சிம்பிள் இருக்குது. அடுத்து சி, சியில் 3,5 இருக்குது. ஓகே, சரி, இப்போது இன்டர்செக்ஷன் தான் பார்க்குறோம் இல்லையா? அப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்து எழுதணும். 2 இருக்கானா? இல்லை. 3 இருக்குது இல்லையா? 3 இருக்குது. 4 இல்லை. அப்போ 3 மட்டும்தான் இன்டர்செக்ஷன். அதாவது பி இன்டர்செக்ஷன் சியில் ஒன்லி 3 மட்டும்தான் இருக்குது. சரி, அடுத்தது ஃபுல்லாக எழுதுவோம். எல்ஹெச்எஸ் ஃபுல்லாக ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஏ? ஏ வந்து 0,1 0,1 கார்டீசியன் ப்ராடக்ட் இன்ட்டு. ஓகே, அடுத்து பி இன்டர்செக்ஷன் சியில் நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட் இஸ் 0,3 0,3. ஓகே, அப்புறம் 1,3 அவ்வளோதான். 1,3. ஸோ இதான் வந்து எல்ஹெச்எஸ். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1 இது. அடுத்து ஆர்ஹெச்எஸ் பாருங்கள். ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஃபுல்லாக எழுதிங்க. ஏ கிராஸ் பி ஓகே இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ்குள்ளே தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஏ கிராஸ் பியை முதல்ல கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஏ? 0,1 ஓகே இன்ட்டு பி இஸ் 2 3 4. செட்டுக்குள்ளே 2 3 4 இருக்குது. ஓகே, சரி, இப்போ இது கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. ஓகே, 0,2 0,2 0,3 அடுத்து 0,4 0,4. நெக்ஸ்ட் 1,2 1,2 1,3 1,3 1,4 1,4. ஸோ திஸ் இஸ் ஏ கிராஸ் பி. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சணும். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு வாட் இஸ் ஏ? 0,1 0,1 கிராஸ் சி பார்த்தா 3,5. செட்டுக்குள்ளே 3,5. இதையும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. 0,3 0,3 அப்புறம் 0,5 0,5. அடுத்து பாருங்கள், இது ஒரே இல்லை. 1,3 1,3 1,5 1,5. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஏ கிராஸ் சி. இப்போது ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. அப்போ காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். இதுலேயும் இருக்கிற காமனாக இருக்கிறது. 0,2 இதில் இருக்கான்னு பாருங்கள். 0,2 இல்லை. 0,3 இருக்கா? எஸ் இருக்குது. அப்போது நம்ம ஃபுல்லாக எழுதிட்டுருக்கோம். முதல்ல ஆர்ஹெச்எஸ்ஸை ஏ கிராஸ் பி ஓகே இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு என்னென்ன இருக்குது பாருங்கள். 0,2 இதில் இல்லை. 0,3 இருக்குது. அப்போ 0,3 எழுதிட்டோம். 0,4 இல்லை. 1,2 இல்லை. 1,3 இருக்குது. அப்போ 1,3 இருக்குது. ஸோ எழுதியாச்சு. அடுத்தது அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை காமனாக. ஸோ செட் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்க. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ சி தட் ஈக்குவேஷன் நம்பர் 1 2 பாருங்கள்.
0,3 0,3 1,3 0,3 1,3 ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான் தி சம்.